ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் கலர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பெரிய சைஸு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு முடி ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய சைஸை ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மீடியம் சைஸ் இருக்கிறதுனால முடி நான் இதில் பாதி எடுத்துக்க போகிறேன் பீட்ரூட்டு. அதனால இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் என் முடிக்கு தகுந்த மாதிரி. இதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் லென்த்து எவ்வளோ முடி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் பெரிய சைஸாக பீட்ரூட்டோ நான் எடுத்து வச்சுருக்கிற பொருளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். மருதாணி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து செம்பருத்தி இலை, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா எலுசாக இருக்கிற செம்பருத்தி இலை இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இதில் குளிர்ச்சி பொருள் இருக்குது, சூடு பொருள் இருக்குது. ஏன்னா இதனால் நம்மளுக்கு போட்டாக்கா குளிர்ச்சி கோல்டு ஆகிடுமே, சைனஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டாக்கா நம்மளுக்கு கோல்டு ஆகிடுது, அந்த மாதிரிலாம் இல்லை. இதனால் எந்த ப்ராப்ளம், அதனால தான் கோல்டும் சூடும் ரெண்டு பொருள் இருக்குது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஆகாது, தலைவலி எதுவுமே வராது. எது ஒரு ஹேர் கலர் ஒரு ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த சைனஸ் இருக்கிறவங்களும் ஒரு அரை ஹவர் விட்டுட்டு நீங்கள் உங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாத சூடு உடம்பு இருக்கிறவங்க 1 ஹவர் மினிமம் நீங்கள் வச்சு வாஷ் பண்ணலாம். எதுவும் ஒரு இதாகாது உங்களுக்கு. அடுத்து வந்து டீயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் டிகாஷன் எடுக்கிறதுக்கு. அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது எலுசான இலை வந்து இது நம்ம இந்த ஜீரணாவது குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம். கற்பூரவள்ளி இலை, இது ஒரு 4-5 இலை கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கருவேப்பிலை தேவை. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம சூப்பரான ஹேர் கலர் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிகாஷனை வச்சுக்கலாம். டிகாஷன் வைக்கும் போது 1 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கணும்னா அது அரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி நம்மளுக்கு அது சுண்டணும். அப்போ தான் நம்மளுக்கு டிகாஷனு இல்லை மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கலரும் நல்லா க்ளீனாக இதாகும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தலையில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் இதை நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான கலர் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு லைட்டாக பீட்ரூட் கலர் டைப்பில் உங்களுக்கு நல்லா கலரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் டிகாஷன் வச்சுக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சோம்னா அரை கிளாஸ் தான் டிகாஷன் வேணும். டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சுட்டேன். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் டீ பவுட்ரு போட்டுட்டு இது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அது கொதிக்கணும். எனக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும் டீ பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் டிகாஷனுக்கு. உங்களுக்கு லென்த்து முடிந்தால் நீங்கள் 4 டீஸ்பூனுக்கு டிகாஷன் எடுத்துக்கோங்க. டிகாஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அது டிகாஷன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது பீட்ரூட்டு நான் க்ளீனாக கழுவிட்டு சீவிட்டு சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கின்னு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இது ஒவ்வொன்றும் நீங்கள் நல்லா கழுவிட்டு தான் அரைச்சிக்கணும். ஏன்னா இதில் கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிங்கெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை க்ளீனாக தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லை, இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துக்காது. ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி வரும், அப்புறமா இந்த கற்பூரவள்ளி இலையிலே தண்ணி வரும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காது, நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. நான் கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி போடணுன்னு கூட இல்லை, மீடியமாக ஒரு 5-7 இலை இருந்தாலும் போதும். மருதாணி இலை, மருதாணி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் பரவாயில்ல எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மருதாணி இலை இருக்கிறதுனால இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நான் பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். நான் பாதி பீட்ரூட் தான் எடுத்துக்கிறேன், ஃபுல் பீட்ரூட்டு தேவையில்லை.
இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கினா நம்மளுக்கு சீக்கிரம் அது நல்லா அரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் அந்த டிகாஷன் நம்ம வச்சுக்கிட்டு அது நல்லா கொதித்து ஒரு அரை கிளாஸ் வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். நல்லா நம்மளுக்கு முடியும் வளர்ச்சி கொடுக்கும். நம்ம ஹேரை எதுவுமே முடி கொட்டுற தொல்லை கூட நம்மளுக்கு இது கலர் போட்டாக்கா முடி கொட்டுற தொல்லை இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பீட்ரூட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஏன்னா ஜாஸ்தி சேர்க்காதீங்க, இதுலேயே நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது நல்லா நம்ம மையை அரைச்சிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் எவ்வளோ நம்ம நல்லா அரைக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு இது ஃபுல்லு ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். வந்துட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இலை எது நம்ம போட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் ஜூஸும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம போட்ட பொருள் நல்லா அரிஞ்சு இருக்கும். நம்ம கொஞ்சம் லைட்டாக அரிஞ்சு துப்பியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜார் வந்து எந்த காரமே நீங்கள் அரைக்காத இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஹேர் பேக்கு எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்குன்னு செப்ரேட்டாக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு ஜார் செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதில் எந்த காரம் போட்டு வீட்டுக்கு மசாலா அரைச்சிட்டோ மறுபடியும் அதை நம்ம க்ளீனாக கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. க்ளீனாக செப்ரேட்டாக ஒரு ஜார் வச்சுக்கோங்க. ஏன்னா அதனால் நான் இந்த மாதிரி பேக் நான் ரெடி பண்ணி போட்டேன், என் முகத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜார் வந்து செப்ரேட்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்குன்னு இது யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரம் எதுவுமே யூஸ் பண்ணாத நீங்கள் இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஜார் வாங்கி வச்சுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்ச 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருந்தேன். இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா கொச்சிருக்கு. டிகாஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ நான் ஸ்டவ் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டிகாஷன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது இது ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சுக்கிறது, இதில் இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். பின்ன இந்த ஜூஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நல்லா அரைஞ்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு போல் அரைஞ்சால் தான் நல்லா அரைச்சி எடுத்துக்கினா நம்மளுக்கு அவ்வளோ நல்லா ஜூஸ் கிடைக்கும். நம்ம போட்ட பொருளை நல்லா மேஷ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள், அப்படியே நைஸாக இருக்குது. ஏன்னா இது இந்த ஜாமு அல்வா இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லபடி நம்ம முடியும் நல்லா ரூட்டாக நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நம்மளுக்கு ரூட்டுங்களை நல்லா கிளியரன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் தான் தேவை. இந்த அளவுக்கு இந்த சக்கை இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் ஜூஸ் வரும். நல்லா இது பேஸ்ட்டு போல் நல்லா அரைஞ்சி இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு நம்மளுக்கு ஜூஸு இந்த அளவுக்கு எனக்கு வச்சுருக்குது. இப்போது நான் எடுத்து வச்ச அந்த டிகாஷனை வந்து இதில் நான் வடிகட்டிக்கிறேன். அந்த டிகாஷன் கொதிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி அது டீயில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த ஜூஸை நான் இதில் தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நான் இதில் சேர்த்துக்கினேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்து நம்ம சேர்த்துருந்த டிகாஷனும்
அரைச்சி வச்சுருந்து ஃபுல்லாக இது ஊற்றிட்டு இது நல்லா நம்ம சிம்மில் வச்சு இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொதிக்கிறது கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர் கழித்து நல்லா ஆறின பிறகு உங்கள் முடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. அப்படி எண்ணெய் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் உங்கள் தலையை ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் முடி காஞ்ச பிறகு இந்த கலரை நீங்கள் பீட்ரூட் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி 1 ஹவர் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு கோல்டு இருக்கிறவங்க என்னால் இது மருதாணி இருக்குது இதில் கோல்டு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஃபுல் கொதிக்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு கோல்டு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நம்ம அப்படியே கலக்கி போட்டோம்னா தான் நம்மளுக்கு கோல்டு ஆகும். இதெல்லாம் நம்ம பாயில் நல்லா குக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால கோல்டு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இது நல்லா இப்படி கலக்கிட்டே வரணும் சிம்மில் வச்சு. நல்லா அது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆகும்போது அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் நல்லா 2 ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி அவ்வளோ கலராக இருக்கும். இது ஒரு வாரம்னா கூட உங்கள் முடியில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன அப்ளை பண்ணாத இருக்கணும். இது போட்டுட்டு நீங்கள் 2 நாள் 3 நாள் ஆகிட்டு நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்கனாக்கா அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கலரு நம்ம தலையிலேருந்து போயிடும். நம்ம என்ன அப்ளை பண்ணாத இந்த கலரோடு இருந்தோம்னா மினிமம் 1 வாரம் இல்லை 10 நாள் கூட நம்ம முடியல இருக்கும். அது வாரத்தில் இந்த மாதிரி 2 டைமும் 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதை அடி பிடிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு நல்லா கெட்டியாக இது வர பேஸ்ட் அளவுக்கு வர மாதிரி அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். அதனால் எனக்கு தேவையான மீடியம் சைஸ் முடிக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பெரிய முடினா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது அதெல்லாம் நீங்கள் மருதாணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் 1 கைப்பிடி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்க நீங்கள் செய்யலாம். பீட்ரூட்டும் ஒன்று முழுசாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியான இதுக்கு வரும். உங்கள்கிட்ட மருதாணி இலை ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி அளவு கூட இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஹென்னா பவுடர் வாங்கி மருதாணி இலை போட்டு அரைச்சி கம்மியாக இருக்குன்னா அரைச்சிக்கோங்க பீட்ரூட் அரைக்கும் போது. அது இல்லாமல் ஹென்னா பவுடர் இந்த மாதிரி கொதிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வேணும் 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூனுக்கு ஹென்னா பவுடர் போட்டுட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். நான் இப்போ ஹென்னா பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாத தான் உங்களுக்கு காட்டின அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். கலக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னா அடி பிடிச்சிடும். அதனால உங்கள் முடிக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் நான் இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது நல்லா ஆறின பிறகு உங்கள் முடிக்கு எண்ணெய் இல்லாத அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பரான கலர் கிடைக்கும். இது இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஓவர் நைட்டு ஃபுல் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும் இல்லை. இது ஹேர் டேயில் இது ஹேர் கலரு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கலர் கொடுக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 1 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் அவ்வளோ நல்லா கலரு நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சு செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு முடி பொறுத்து எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து செஞ்சிடலாம். நல்லா இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர் நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சீயக்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது போட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.